உந்தன் வழியே நானும் நடந்தால் உயர்வுகள் என்னை வந்து சேர்ந்திடுதே. நீ வந்து தந்த ஞானத்தினாலே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. ஓம் சாந்தி. 30/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அமைதி கடலும் சந்தோஷ கடலுமாகிய தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதே நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கையாகும். எந்த ஒரு மனிதராலும் அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ எவருக்கும் அருள முடியாது. கேள்வி: அனைத்திலும் அதி உயர்ந்த இலக்கு என்ன? அவ்விலக்கை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: ஒரேயொரு தந்தையின் உறுதியான நினைவு இருக்கட்டும். உங்களது புத்தி வேறு எவர் மீதும் ஈர்க்கப்படாதிருக்கட்டும். இதுவே அதி உயர்ந்த இலக்காகும். இதற்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது விகார எண்ணங்கள் அனைத்தும் முடிவடைந்து விடுவதுடன் உங்களது புத்தி அலைபாய்வதும் நின்றுவிடும். உங்களது பார்வை சரீரங்கள் மீது சற்றேனும் ஈர்க்கப்படக்கூடாது. இதுவே உங்களது இலக்கு. இதற்கு நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த ஞானத்தினால் உங்களது பார்வையை மாற்றுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாகி விகார எண்ணங்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். எவ்விகாரத்தினதும் துர்நாற்றமும் இல்லாதிருக்கட்டும். உங்களது பார்வை சரீரத்தை நோக்கி செல்லாதிருக்கட்டும். 2. எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் உறுதியான நம்பிக்கை உங்களிடம் இருக்கும் பொழுதே உங்கள் நினைவும் உறுதியாகும். மாயை உங்கள் நம்பிக்கையில் இருந்து உங்களை சற்றேனும் அசைக்காதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சேவைக்கான உணர்வுகளை கொண்டிருந்து சேவை செய்வதால் முன்னேறுவதுடன் பிறரையும் முன்னேறச் செய்கின்ற தடைகளிலிருந்து விடுபட்டுள்ள ஒரு சேவையாளர் ஆகுவீர்களாக. சேவை செய்கின்ற உணர்வு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துகின்றது. சேவை செய்வதில் உங்களுக்கு அகங்கார உணர்வு ஏதாவது ஏற்பட்டால் அது சேவைக்கான உணர்வு என்று கூறப்பட மாட்டாது. உங்கள் சேவையில் ஏதேனும் அகங்காரம் கலந்திருந்தால் பின்னர் அதற்கு பெருமளவு முயற்சியும் பெருமளவு காலமும் பிடிக்கின்றது. நீங்கள் உங்களுடன் திருப்தி அடைய மாட்டீர்கள். சேவை செய்கின்ற உணர்வுடைய குழந்தைகள் முன்னேறுவதுடன் பிறரையும் முன்னேறுமாறு செய்கின்றனர். அவர்கள் சதா பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றார்கள். அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் அவர்களை தடைகளிலிருந்து விடுவிப்பதுடன் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்துகின்றன. ஸ்லோகம்: ஞானம் மிக்க ஆத்மாக்கள் மிகவும் நுணுக்கமான கவர்ச்சியான இழைகளிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஒரே பார்வையில் என்னை மாற்றியே தினம் தினம் வந்து குணம் தந்திடுவாய். ஞானத்திலே என்னை மூழ்கிட வைத்தே ஆத்மா என்னை தூய்மை